ரஷ்யாவோட ராணுவம் பல பகுதிகள்ல லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்றாங்க. அதுவும் அதிகப்படியான மிசைல்களை ஏவிட்டு இருக்காங்க. உக்ரைனால ட்ரோன்கள டவுன் பண்ண முடியுது. ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸ டவுன் பண்ணுது. ஆனா மிசைல்கள டவுன் பண்ணவே இல்ல. கடந்த சில நாட்களா ரஷ்யா ஏவக்கூடிய மிசைல்கள டவுன் பண்ணல அப்படிங்கிற விஷயங்கள் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது கீவ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராணுவ தளவாளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல அட்டாக் நடந்திருக்கு. ஒடசாவோட போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அட்டாக் நடந்திருக்கு. குரோமாஸ்க் பகுதியில நடந்திருக்கு. இஸ்மாயில் ஒடசால இருக்கக்கூடிய இஸ்மாயில் இந்த ரீஜன்ல எல்லாம் அட்டாக் நடந்திருக்கு. கார்கோ டெலிவரி இருந்திருக்கலாம். மிலிட்டரிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் இருந்திருக்கலாம். அது போல எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. உக்ரைன் சொல்றத அப்படியே ரஷ்யா விட்டு அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. இதுல உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் டிப்போ இருந்திருக்கு. அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. கீவ் உக்ரைனோட கேபிட்டல் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உக்ரைன் கிட்ட மிசைல் ஏர் டிஃபென்சஸும் சுத்தமா இல்லை. இப்ப இது ஹைலைட் ஆயிட்டே இருக்கு. ஏன் இது திரும்பி திரும்பி ஹைலைட் பண்றாங்கன்னா, உக்ரைனோட எந்த பகுதிகள்லயும் ரஷ்யாவோட விமானம் ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ள களமிறங்குது அப்படின்னா, எந்த பகுதிகளை வேணாலும் தாக்க முடியும் அப்படின்னா, உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடியாது. உக்ரைனுக்கு வேணுங்கிற அந்த போக்குவரத்து, ராணுவ போக்குவரத்து அப்படிங்கிறது தடைபடும். அப்படி தடைப்பட்டுச்சு அப்படின்னாலே, கண்டிப்பா ராணுவத்தினால ஃப்ரண்ட் லைன்ல பெருமளவுல நிக்க முடியாது. அதோட வெளிப்பாடு தான் இது. அது மட்டும் இல்லாம மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போல ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா, வருமானம் இருக்காது. வருவாய் இல்ல அப்படின்னா, ஒரு நாடுனால போர் செய்ய முடியாது. ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் பண்ணப்பட்ட லாங் ரேஞ்ச் சாங்ஷன்ஸ் அப்படிங்கறதுல நகைச்சுவையா ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசுறதா நினைச்சிட்டு மார்க் பண்ணிட்டு இருந்தாரு ரஷ்யா. அதே சாங்ஷனை நானும் உங்களுக்கு போடுறோம், உங்களுக்கும் ஆயில் வேண்டாம் அப்படிங்கிறது போல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாங்ஷன்ஸ் போட்டுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் உக்ரைன் மேல். அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ முடியாது. இப்ப நார்மலா பெட்ரோல் டீசல் இல்ல, கார் வண்டி வாகனம் டூ வீலர்ஸ் எதுவுமே ஓடாது. எலக்ட்ரிக் இருக்குல்லன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அழிவுது. ஸோ கரண்ட் ஆல்ரெடி வந்து பண்ணா கூலிங் பண்ணதுக்கே சிஸ்டம் இல்லை. ஸோ அப்படி எலக்ட்ரிக்கல் அதிகமாக யூஸ் பண்ண கரண்ட் அதிகமாக தேவைப்படும். கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா? அதுவே இறக்குமதி தான் பண்றாங்க உக்ரைன். ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நாடா இருந்த உக்ரைன் இப்ப இறக்குமதி பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இது போல உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ள எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இல்லாம முழுவதும் அளிக்கப்பட்ட நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு போரை எடுத்து நடத்த முடியும் அப்படின்ற கேள்வி. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அது உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் தான். உக்ரைனோட சேனல் தான் இது. ஸோ அங்க வந்து பார்த்தா உக்ரைனோட ராணுவ வீரர் பேசிட்டு இருக்காங்க. கீவ்ல அட்டாக் நடந்துச்சு. ஏர் ரைட் சைரன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே மிசைல் தாக்குதல் நடந்துருச்சு சில பகுதிகள்லாம். ஆமா. நம்மளோட பொசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நம்மளோட இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு ஏத்தபடி அவங்க லான்ச் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பண்ண ரொம்ப நியர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம உக்ரைனால பெருமளவில் ரிட்டாலியேட் பண்ண முடியும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கம்மியான ட்ரோன இது போல நியூஸுக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. ரஷ்யாக்குள்ள நாங்க லார்ஜா இருக்கக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டிப்போ அடிச்சிட்டோம். ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய அதை அடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு மேல அந்த நியூஸ் பேப்பர் டைட்டில்ஸ்க்காக யூஸ் பண்றதுனால களத்துல அது எதுவும் பெருசா இல்ல. அதனால ரஷ்யா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மை ரொம்ப முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. இவர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ரஷ்யா அந்த லான்ச் பிளாட்ஃபார்மை ரொம்ப நியர்பைல கொண்டு வந்து லான்ச் பண்றாங்க. இதனால ஒரு மிசைல் லான்ச் ஆகி அந்த லான்ச் டிடெக்ட் பண்றது ரொம்ப தாமதமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மிசைல் இலக்கு அடைஞ்சிருது. ஸோ இதனால அந்த டிலே ஏற்படுது. ஸோ இத நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிற உறுதி குடுத்திருக்கேன். ஏன்னா மக்களுக்கு பேனிக் ஆகும். ஒரு மிசைல் உள்ள விழுந்து வெடிச்செல்லாம் சேதம் ஏற்பட்டதுக்கு அப்புறம். ஏர் ரைட் சைரன் அடிச்சு மக்கள் எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க? அவங்க இயல்பு நிலையில இயல்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது, ஒரு மிசைல் வந்து விழுந்து வெடிச்சிருச்சு. அங்க இருக்கிற மக்கள்லாம் இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏர் ரைட் சைரன் அடிச்சா என்ன? அடிக்காட்டி என்ன? அப்படிங்கிற ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிரும்ல. ஸோ ஒட்டு மொத்தமா நம்ம நாடு எல்லாத்தையுமே வீழ்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிரும் உக்ரைனுக்குள்ள. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் இழப்பா இருக்கும். ஸோ இத வந்து செர்கி பட்ராக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீடியாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும்போது இவர் தரப்பு வந்து பதில் குடுத்திருக்காரு. கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணிருவோம் அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யாவோட லான்ச் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணணும். அவங்க தள்ளி கொண்டு போணும். அப்பதான் இதுல இருந்து ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். இது கீவ்ல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது ஒடசா பகுதி. ஹெவியான அட்டாக் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கார்கோ ஷிப்
அது மேல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 2லேருந்து 3க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல்கள் மேல தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல, யூஜ்னி போர்ட் ஒடசால இருக்கக்கூடிய யூஜ்னி போர்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு கார்கோ கப்பல் மேல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கான இமேஜ் லோட் ஆயிருக்கு. ஏன் ஒடசா அப்படின்னா, அதிகப்படியான ஆயுதங்கள் வருது, உக்ரைனுக்கு வர்த்தகம் பண்றது, இது போல விஷயங்கள்லாம் இருக்கும். இதனால எக்கனாமி முடக்கப்படும். ஏன் இப்ப திரும்பியும் கப்பல்கள் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா? உக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப உக்ரைன் நம்ம நேத்திக்கு பதிவுல பார்த்திருப்போம். இது போல உக்ரைன் வந்து கிரீமியா பகுதி, சியாஃப் அஸோவ் இந்த பகுதியெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல ரஷ்யாக்குள்ள. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒடெசால அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ உக்ரைன் அட்டாக் பண்ணதுக்கான வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. கருங்கடல், சியாஃப் அஸோவ் இந்த பகுதிகள்ல மொத்தம் 28 வெசல்கள் அடிச்சாங்க இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இது போல நாங்க அதிகமான தாக்குதல்களை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது போல. முழுசா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல இல்ல. பட் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அ கண் டவர் கண்ட்ரோல் டவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது பெருசா எதுவும் ரிப்போர்ட் பண்ணப்படல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் நடந்திருக்கு. அவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்ப களத்துக்கு அப்படின்னு வரும்போது, களத்துல நடக்கக்கூடிய தாக்குதல்ல சுமி, செர்னிகிவ் ஹெவியா அட்டாக் வாங்கியிருக்கு. நம்ம நேத்திக்குலாம் பார்க்கும்போது, அ டொனஸ்க், டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதி பார்த்தோம். இப்ப செர்னிகிவ், சுமி அதிகமா அடி வாங்கிட்டு இருக்கு. செர்னிகிவ் அப்படிங்கும்போது, திரும்பவும் ஒரு பஃபர் ஜோன ஆரம்பிச்சுருவாங்களா ரஷ்யா அப்படின்னு கேள்வி. ஏன்னா, சுமி டைரக்ஷன் பகுதியில இருக்கக்கூடிய இடத்துல, இரான் ட்ரோன்கள் எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் மேல அட்டாக் பண்ணி, அத செயலிழக்க வச்சுருச்சு அப்படிங்கிற தகவல். வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. செர்னிகிவ் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே லொக்கோமோட்டிவ் அதாவது இந்த ட்ரெயின் இருக்குது இல்லையா? ஸோ அது மேல அட்டாக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம, இதுல அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வீடியோக்கள எடுத்து அனலைஸ் பண்ணும்போது, அதில இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம சேனல்ல அத தொட்டும் பட்டும் படாம பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த ஒரு வீடியோ பர்ட்டிகுலரா இந்த ஒரு தாக்குதல பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரோன் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி 430 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு எக்ஸலரேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேடேஷன். அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கும். ரயில்வே அப்படிங்கிறத குறி வைக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது தெரியும். இப்ப செர்னிஹிவ் அப்படிங்கும்போது ரஷ்யாவோட பிரியான்ஸ்க்கு அடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அந்த இடத்துல கர்ஸ்க் எப்படி குடைஞ்சாங்க? அதே போல ரஷ்யாவோட பிரியான்ஸ்க்கு குடைவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் புரொடெக்ட் பண்ணணும்னா ரஷ்யா இது போல போக்குவரத்த வந்து கட் ஆஃப் பண்ணணும். ஏன்னா இங்க அதிகப்படியான ஆயுதங்கள், ராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க டிப்ளாய் பண்ணாங்கன்னா, இங்கேருந்து கமாண்ட் கிடைச்சுன்னா உக்ரைன் போய் ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, ரஷ்யாக்குள்ள பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் தடுக்கணும் பெருமளவுல அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இது போல போக்குவரத்த தாக்குதல் பண்ணணும். அப்ப உக்ரைனுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா அவங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வைப்பாங்க. ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமா போகுது. அந்த டைம்ல சிக்னல் கட் ஆயிருக்கு. ஸோ அந்த சிக்னல் கட் ஆகுறதுக்கு முன்னாடி இதுதான் இலக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிச்சுன்னா, அந்த இலக்க நோக்கி ரொம்ப வேகமா போகணும். நார்மலா வந்துட்டு இருக்கக்கூடிய வேகத்திலிருந்து அதிவேகமா போனா தானே டக்குன்னு போய் அடிக்க முடியும். ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேடேஷன் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது பண்ணா என்ன செய்யலாம்? கன்ஃபார்ம் ஹிட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் பார்த்திருப்போம். எஃபிவி ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கிரவுண்ட் ட்ரோன்கள போய் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது போல. அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் எடுக்கும். இப்போ ரிவர்ஸ் எடுக்குறாங்கன்னா, அப்ப அந்த ட்ரோன்கள் போய் அடிக்கும்போது நிலத்துல போய் அடிச்சிரும். அப்ப அந்த ட்ரோன்கள் அதிதீவிர வேகத்திலோட போய் அடிச்சது அப்படின்னா, அது ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போய் அடிச்சிரும்ல. சுதாரிச்சுக்கிட்டு ஒரு கால் எடுத்து பின்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி அடி விழுந்துச்சுன்னா இழப்புகள் ஏற்பட்டுரும் இல்லையா? ஸோ அது போல எல்லாமே இந்த கால்குலேஷன், மேக்ஸ் கால்குலேஷன் அல்காரிதம்ல வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். ஸோ அடுத்தது வழக்கம் போல களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப் ரக குண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, பல பகுதிகள்ல மலைச்சாரல்கள் போல குண்டுகள பொழிஞ்சுகிட்டு இருக்காங்க. 170க்கு கம்மியா போடுறதே கிடையாது ரஷ்யா அப்படிங்கிறதுல. ஸோ ஏர் டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுல சுமி ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் யூனிட் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா போட்டாங்க. அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சுமி ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேற்றமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யா. சுமி ரீஜியன்ல இருக்கக்கூடிய பெர்ஷிவ்கா அப்படின்ற ஒரு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட நார்த்தன் குரூப் ஆஃப் ஃபோர்ஸஸ் நார்த் அப்படிங்கிற சொல்லுவாங்க. வடக்கு குரூப் ஃபோர்ஸ் ஒரு ஒரு குரூப்புக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வடக்கு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சுமில இருக்கக்கூடிய பெர்ஷிவ்கா அப்படின்ற ஒரு பகுதிய மீட்டெடுத்திருக்காங்க. முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இத நான் மேப் வீடியோல பார்க்கும்போது எந்த பகுதி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். பட் இது போல ஒரு செட்டில்மெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரஷ்யா மீட்டெடுத்திருக்காங்க. சுமில தீவிரமான தாக்குதல், ஃபேப் ரக குண்டுகள்,
அங்க செர்னிஹிவ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு தாக்குதல். ஸோ கண்ட்ரோல்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபுல்லா எடுத்துக்கிட்டு, இப்ப தொடர்ச்சியா சுமி பாதையில முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ சுமியில வந்து பார்த்தீங்கன்னா, பஃபர் ஜோனை இன்கிரீஸ் பண்ணக்கூடிய வேலையில இருக்காங்க. ஸோ உக்ரைன் என்ன பண்ணுவாங்க, ஓ சுமியில தான் இப்ப ரஷ்யா முன்னேறுறாங்களா அப்படிங்கும்போது இந்த இடத்துல வேற பக்கத்துல டைவர்ட் பண்ணாங்கன்னா, ஜாப்ரோசிஷியாலேருந்து ஒரு முன்னேற்றம் பண்ணுவாங்க. ஸோ ஜாப்ரோசிஷியாலேருந்து பண்றாங்கன்னு வேற பக்கம் பிரிச்சு குடுக்குறாங்க அப்படின்னா, டொனஸ்க், லுஹான்ஸ்க் இந்த பகுதியிலேருந்து பண்ணா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து பண்ணா வாடிக்கையா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திரும்பியும் அதே போல தானா, இல்ல பெலாருஸ் வழியா என்டர் ஆவாங்களா, நேட்டோ நாடுகள் என்டர் ஆவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஸோ அதுபோல எதுவும் பெருசா எஸ்கலேஷன் ஆகாம இந்த பிரச்சனைய சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வந்து பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.